ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னலான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி துணுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கலரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இது கூடவே ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், அதனால் வரமிளகாய் பாதி சேர்த்துக்குங்க. 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க பருப்பு அரிசி எல்லாம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்குங்க. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வடித்து எடுத்துக்குங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும். இப்போ ஊற வச்சுருக்க வரமிளகாய், ஒரு 3-4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக இருக்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம இந்த மாவை சின்ன சின்னதாக பகோடா மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது மேலே மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்குங்க. எண்ணெயுடைய அந்த சலசலப்பு இல்லாமல் கொஞ்சம் அடங்கின பிறகு நல்லா மேலே ப்ரௌன் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா மாவும் வெந்து இருக்கும். உள்ளே சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும், மேலில் இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீதம் இருக்க மாவையும் இது போலவே சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இது மழை நாளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.